உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். பராசக்தி திரைப்படம் இன்று வெளியாகி இருந்தது. அந்த திரைப்படத்திற்கு நானும் ஏகலைவன் ஐயாவும் முதல் காட்சியை பார்த்து வந்திருக்கிறோம். அந்த படம் பற்றிய ஒரு சிறிய அலசல். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. பொதுவாக அந்த சினிமா பார்த்து விமர்சனம் சொல்றது ஒன்றும் நம்ம கொண்டுட்டு வரல. அது வெளியே தான் இருக்கிறோம், நம்ம உள்ள போனதில்லை. இந்த மாதிரி ஏன் இந்த படத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போகிறோம், முக்கியத்துவம் கொடுத்து போகிறோம் அப்படின்றதுக்கான காரணம் மொழி போராட்டம். இந்திய எதிர்ப்பு 1965 வந்த மிக பெரும் உயிர் பலியை எடுத்துட்டு போன ரத்த காட்டேரியாக திரிந்த அன்றைய வெறியாட்டம். ஆமாம், ரத்த காட்டேரியாக திரிந்த அன்றைய காங்கிரஸினுடைய ஒரு உண்மை முகம் இதெல்லாம் எப்படியாக காட்டப்படுது அப்படின்றதுக்காக தான் வந்திருந்தோம். அது தொடக்கத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாருமே பிற மொழியாளர்கள், தயாரிப்பு, வெளியீடு, இயக்கம், நடிகர்கள் எல்லாமே அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆதிக்கம் அப்படி இருக்குது. அது ஒரு விமர்சனமும் வந்திருந்தது. அதனால என்னதான் சொல்ல வராங்கிறதுக்காக தான் நான் உங்க கூட சேர்ந்து நான் வந்தேன் இந்த முறை. சரி, படத்தினுடைய கதை என்னன்றத முதல்ல பாத்துருவாங்க. சரி, ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் ஒரு போராட்டத்துல ஈடுபடுறாரு. கல்லூரி காலத்துல ஒரு உரிமை போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு உயிர் பலி ஆயிருது அந்த போராட்டத்துல. அதனுடைய பாடத்தின் காரணமாக சரி நம்ம ஒரு போராட்டம் எடுத்து அது ஒருத்தங்க இறந்து போயிட்டானே, உங்க குடும்பம் அழுதுட்டு இருக்கே, யார் பதில் சொல்றது அப்படின்ற ஒரு ஞானம் பெற்று இனிமே ஆயுத போராட்டத்துல எந்த ஒரு போராட்டத்தையும் நம்ம ஈடுபட வேண்டான்ட்டு அவர் குடும்பத்துல வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அப்ப அவருடைய தம்பி அவரை ஹிந்தியும் கத்துக்கிறாரு, மத்திய வேலைக்கும் போறாரு. சரி, நீங்க அரசியலுக்கு வரீங்க, நான் கதைக்கு மேலோட்டமா கதையை மட்டும் போறேன். இப்படியான ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். தம்பி கல்லூரியில படிக்கும் போது அண்ணனுக்கே தெரியாம தம்பி இந்த மாதிரியான போராட்டங்கள்ல ஈடுபடுறது, மாணவர்களை திரட்டி எதிராக, அதாவது அதிகாரத்திற்கு எதிராக போராடுறது அப்படின்ற வேலையில இருக்கான். அண்ணன் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கான், வேண்டான்னு சொல்றான். இப்படியாக அண்ணன் தம்பிக்குள்ளார நடக்கக்கூடிய இந்த உரையாடல் ஒரு கட்டத்துல பாச போராட்டமா மாறி அவர்களுக்கு பிறகு அந்த அந்த அண்ணனுடைய சொல்ல தம்பி கேட்டானா, தம்பிக்கு உண்மை நிலவரம், அண்ணனுடைய பழைய வரலாறு தெரிஞ்சுதா தெரியலையா, தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் பராசக்தி படத்தினுடைய மீதி கதை. இந்த கதைக்கும் பராசக்தி என்ற டைட்டிலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னாலுமே கூட ஒரு ஹைப்புக்காக அந்த பேரை வச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இது இந்த படத்தினுடைய வெளியில இருந்து பார்க்கும்போது மேலோட்டமான கதை. இது உள்ளார அரசியல் உள்ளீடுகள்லாம் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கும். இப்ப வாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து சொன்னதுல இன்னொரு விஷயம் அது ஒரு அண்ணன் தம்பி கதை மட்டும் அப்படின்றதோட நம்ம போயிடுறதில்ல. அவர் தம்பி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தீவிரமா எதிர்க்கிறாரு. அவர் அமைதி வழியில அரசு வேலைக்குன்னு போறாரு. அப்ப போகும்போது அங்க என்னன்னா ஹிந்தி கத்துக்கிட்டு தான் போறாரு. பட் இருந்தாலும் இன்டர்வியூல அவரை நீ ஹிந்தி சரியா பேசல அப்படின்றதால ரிஜெக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்றாங்க. அப்பதான் கேட்கறாரு, அவன் பிறந்ததுலேருந்தே ஹிந்தி மொழி படிச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்கிறவனுக்கும் நான் கற்றுக்கிட்டு உள்ளே இருக்கிறவனுக்கும் எப்படி சமமாக கருதுறீங்க, என்ன நிராகரிக்கிறீங்க? அப்போ இதுதான் உங்களுடைய அந்த ஒற்றை என்னுடைய நோக்கம் இதுதானா? நீங்கள் பார்ஷியாலிட்டி நடக்குதா? எல்லாமே ஒரே இந்தியா, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறது சரியா அப்படின்ற கேள்வி அங்கேருந்து விரக்தியாக வரும்போது மாணவர் போராட்டம் டெல்லியிலேருந்து வரும்போது வெடிக்குது. அவன் அந்த உச்சகட்ட போராட்டத்தில் தம்பி மீது ஒரு பெரிய வன்முறை கும்பல், அன்னைக்கு குண்டர்களாக இந்த திரைப்படத்தில் காட்டுறது அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள். அவன் அந்த கதர் சட்டையோட தான் பாட்டில்லாம் வீசுவாங்க பாருங்க. அப்படி வீசும்போது தம்பியை காப்பாற்றினான். உள்ள களத்தில் இறங்கிட்டான். தம்பிக்கே ஆச்சரியம், அண்ணன் களத்தில் வந்துட்டாரா அப்படின்னு. என்னன்னா அண்ணன் தான் அதுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தில் புறநானூற்று படை அப்படின்றதுக்கு தலைவராக இருந்து நடத்தினாரு அப்படின்றதுல. அதில் ரஷ்யாவுடைய உளவுத்துறை பயிற்சி பெற்று வந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இன்டெலிஜென்ட் ஐபியினுடைய ஐபிஎஸ் தான், இன்டெலிஜென்ட் அதிகாரி, ஐபி மத்திய உளவுத்துறையினுடைய அதிகாரியை தான் வரவர் ரவிமோகன். அவர் தான். ஆனால் நடிப்பெல்லாம் முரட்டுத்தனமான நடிப்பு, அதெல்லாம் ஓகே. இதுதான் நடக்குது இதில் சம்பவம். இவங்க என்ன சொல்ல வராங்க தமிழர்களுக்கு, என்னுடைய பார்வையில் இப்போ நான் சொல்கிறேன், இந்த போராட்டத்தில் தமிழர்களுடைய அந்த போராட்டத்தில் எங்களுடைய பங்களிப்பு, பிற மொழியாளர்கள் பங்களிப்பு இருந்தது தான் சுதா கோங்கரா நிறுவுறாங்க. இதில் இயக்குனர் மீண்டும் ஒரு கட்டபொம்மன் நாடகம் தான் இதில் அரங்கேறுதா நான் நினைக்கிறேன். ஆமாம், கட்டபொம்மன் பேசின வசனம், வானம் பொழிகிறதா பூமி விளைகிறதா உனக்கேன்னு கொடுக்க வேண்டும் அந்த வரி கிஸ்தி அப்படின்னு சொல்கிற வசனம்லாம் தமிழர்கள் பேசின வசனம். கொங்கு இந்த 8 நாடுன்னு ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்கிட்ட படையெடுத்தவங்க போகிறாங்க, மோதல் வருது. அப்போ பேசக்கூடிய கேள்விகள் நியாயமாக கேட்டதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்களுடைய ஆவணத்தில் எழுதி வைக்கிறாங்க. புரியுதில்ல? அதுதான் பின்னாடி யாரோ ஒரு கும்பல் இதுக்குள்ளே கட்டபொம்மனுடைய கதை வசனத்தில் இதுக்குள்ளே சேர்த்து, புரியுது உங்களுக்கு, அதை கொண்டு வந்துட்டு இன்னைக்கும் நம்ம நினைக்கிறப்ப சிவாஜி கட்டபொம்ம வசனம் தான் பேசிட்டு இருக்கோம். அது சிவாஜியோட கட்டபொம்ம வசனம் கிடையாது.
கட்டபொம்மனும் அப்படி பேசவும் கிடையாது. இதுதான் விஷயம். அப்படி பதிய வச்சுட்டாங்க சினிமா மூலயமா. பதிய வச்சுட்டாங்க. அது இன்னைக்கு முதலமைச்சரும் கூட வெளியில பேசும்போது சிவாஜியுடைய கட்டபொம்மன் வீர வசனம் அப்படின்னு முதலமைச்சரும் பேசுறாரு. வரலாற்றுல எந்த ஆவணமும் அப்படி எங்கேயுமே கிடையாது. அவர் வரியை நான் உனக்கு செலுத்துறேன், எனக்கு அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கடிதம் எழுதி அனுப்பிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளேயே அவங்க வந்து வேற ஒரு பழி வாங்குறதுக்காக அவர் செய்யறாரு. சொந்த சமூகத்தை அந்த கட்டபொம்மனுடைய அதையும் பராசக்தியோட நீங்க தொடர்பு படுத்துறீங்க. இல்ல அந்த கதை நடந்தது அது வேற. ஆனா இங்க வந்து என்னன்னா இப்ப இந்த பராசக்தியில ஏன் தொடர்பு படுத்துறீங்கன்னு கேக்குறீங்க பாரு. அங்கதான் இருக்குது, அங்கதான் நிக்கிறான் சந்திரன் சொல்லுவாங்க. புரியுதுல்ல? இந்த இடத்துல நீங்க ஏன் கொண்டு வரணும், அதே போல ஒரு திருப்பு வேலை. இந்த போராட்டத்துல அந்த முன்னோட்ட கதை ஒண்ணு போடுவாங்க, அந்த படங்கள்லாம் போட்டு ஒரு கதை. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொல்லும்போது அண்ணாவையும் பெரியாரையும் ஒன்னா வச்சுட்டு முன்னின்று தலைவர்கள் முன்னின்று நடத்தின அந்த 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 வார்த்தை வரும்போது இந்த தலைவர்கள் வந்து 2 பேரும் நிற்கிறாங்க. அதுதான் அவங்க நிறுவ பார்க்கறது. இவர்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். மாணவர்கள் போராட்டத்தின் பின்னாடி இருந்தது இவர்கள் தான். இவர்கள் முன்னின்று நடத்தினார்கள். ராஜேந்திரன் உள்ளிட்ட தோழர்கள் உயிர் பலியானார்கள் அப்படின்ற வசனம் எல்லாம் வருது. இதை பார்க்கும்போது என்ன தோணும் பாமரனுக்குன்னா, திராவிட கட்சி திமுக இப்படிலாம் இருந்ததா மொழிக்காக அப்படின்னு பரவலாக எல்லாருக்குமே தோணும். ஆனால் வரலாற்றின் படி பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க பச்சை துரோகம் செய்தது இவர்கள் தான் அப்படின்றது தான் பதிவு. இல்லை படத்திலே கூட ஒரே ஒரு வசனம் தான் வந்துச்சு. அண்ணா அண்ணா ஆர் யூ பிஹைண்ட் திஸ் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்கும்போது, இல்லை நான் இல்லை, ஆனா யார் இதை செய்திருந்தாலும் என்னோட தம்பின்னு சொல்ற அந்த வசனத்தோட தான் அது நிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி அவரை கைது பண்றாரு, அவரும் அதுல இருந்துட்டு இருக்கிறாரு. தீ பரவட்டும் அப்படின்ற நீதி அது வந்து உள்ளார நீதி பரவட்டும்னு சொல்லிட்டாங்க. சென்சார் போர்டுக்காக மாத்தி இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி அந்த வார்த்தையெல்லாம் கொண்டு வராங்க. ஆனா அண்ணா பின்னாடி இருந்து இந்த தலைவர் வழி நடத்துறாருன்னு டயலாக் எல்லாம் உள்ள வருது. நீங்க கவனிச்சப்ப தெரியும். தலைவரையே கைது பண்ணிட்டாங்க. தலைவரையே வந்து உங்க நொன்னனே உள்ள தூக்கி உள்ள வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு டயலாக். அண்ணாவுக்கு தெரிஞ்சா அண்ணாவுக்கு தெரியும் அப்படின்னு மாணவர்கள பேசும்போது உள்ள தூக்கி வச்சிட்டோம் அப்படின்றப்ப இவர்கள் தான் அப்படின்னு நிறுவுறாங்க. அதுதான் வந்து சொல்ல வர வரலாற்று பிழை அப்படின்னு சொல்ல வரோம். இந்த சட்டம் உள்ள கொண்டுட்டு வராங்க. அதாவது இந்தியை வந்து திணிக்கிறாங்க. ஒரு 100 பள்ளிகளில் முதல்ல இங்கே கொண்டுட்டு வரும்போது இதை எதிர்த்து முதலாக அறிக்கை எழுதுவது ஈழத்து சிவானந்த அடிகளார். அவர் தான் இருக்கிறாரு, தங்கிட்டு இருக்கிறாரு. அவர் அப்போ வந்து பத்திரிகைகள் வந்து யாரும் இங்கே கிடையாது. பிரதான பத்திரிகைகள் யார்கிட்ட இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மாளுன்னா திராவிடர்கள், அந்த சிந்தனை கொண்டவர்கள், தமிழர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈரோட்டில் குடியரசு விடுதலை இவங்க தான் வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் அறிக்கையை கொண்டுட்டு வரணும்னு ஈரோட்டுக்கு வந்து பெரியாரை பார்க்குறாரு. பெரியாரை பார்த்துட்டு இதை வந்துட்டு பார்த்தோன்னே பெரியார் வந்து பயந்துட்டாரா என்னன்னு தெரியல, இதை நான் வெளியிட மாட்டேன்றாரு. தமிழ் மொழி பின்தங்குவதற்காக இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து முதலாக விரிவான ஒரு அறிக்கை மாணவர்களை வந்து நோக்கி, தமிழ் சமூகத்தை நோக்கி, இது வந்து மிக பேராபத்து, இந்த இனம் கடைசியாக அழிக்கப்பட்டுடும், மொழியை அழித்தால் இனம் அழியும் அப்படின்றதெல்லாம் அவர் எழுதியது வந்து கொண்டு வந்து இல்லை விட்டுறக்கூடாது, இது வந்து போராட்டமாக முன்னெடுக்கணும்னு பேசுறது ஈழத்து சிவானந்த அடிகளார். அவர் வந்து பெரியாரை பார்த்து முடியாதுன்னு சொன்ன பிற்பாடு பிறகு மற்றவர்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அன்றைக்கி ராஜகோபால் ஆச்சாரியார் முதலமைச்சர் இங்கே அவர் வீட்டுக்கு முன்பாக போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்துகிறாங்க. அடுத்தடுத்த போராட்டங்கள் அங்கேயே நடக்குது. நிறைய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சோமசுந்தர பாரதி அங்கேருந்துட்டு ஒரு படையை திரட்டி ஊர்வலமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா ஒரு பெரும் போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. முதலமைச்சருக்கு முன்னாடி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இவர் ஈவேரா போய் சொல்கிறாரு, இங்கே எதுக்கு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறீங்க, காசு தரேன் நீங்கள் போங்க, சொந்த ஊருக்கு போயிடுங்கள்லாம் சொல்லி எழுதுனதே இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் ஆவணங்கள்லாம் இருக்குது. அவர் கட்டத்தில் அந்த போராட்டம் தீவிரமடைகிறத பார்க்குறாரு. அப்போ சோமசுந்தர பாரதி நெல்லை அங்கேருந்து நடந்து மூன்றாம் கட்ட போராட்டம் நடத்திக்கிட்டே வரும்போது திருச்சியில் வந்து இருக்கிறப்ப தான் இவருக்கு பயம் வந்துடுது. இதில் நம்ம முகத்தை காட்டலைன்னா, இதில் நம்ம பங்கெடுத்துக்கலன்னா வரலாறுன்னு நம்மளை புறக்கணித்திரும், இந்த தமிழ் சமூகம் நம்மளை தூக்கி குப்பையில் போட்டுன்ற ஒரு பயம் இவருக்கு வருகிறது. அப்போ இவர் வந்து உள்ள வர்றதுக்கு முன்பாகவே போராட்டம் காட்டு தீயா பரவுது. 37 அந்த விட்டு அந்த காலகட்டத்தில் அப்போதான் உள்ள வராரு, இணைஞ்சிக்கிறாரு. உள்ள திருச்சியில் வந்து இணைஞ்சிக்கிறாரு. அப்புறம் அங்கங்கே பங்கு எடுத்துக்கிட்டு வந்து கடைசியாக திருவல்லிக்கேணியில் கடற்கரையில் அந்த கூட்டம் 1938 நடக்கும்போது தான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்றத அதில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா மறைமலை அடிகளார் அவர்கள் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை கொண்டு வர்றாரு, தீர்மானம் கொண்டு வர்றாரு. அவர் தான் முன்மொழிகிறாரு. அதை வழிமொழிகிறது வந்து சோமசுந்தர பாரதி. ஒரு 8-9 பேர் அதை வழிமொழிகிறாங்க. அதில் ஒருவர் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். புரியல உங்களுக்கு? வழிமொழிந்தவர்கள்ல ஒருத்தர்.
இவரும் பங்கு எடுத்துக்கிட்டாரு. இவருடைய அந்த கடைசி கட்டத்துல அந்த மாநாட்டுக்கு இவருடைய ஒத்துழைப்பும் இருந்திருக்கு. அதெல்லாம் மறுக்கல. ஆனா இத்தனை பேர் இருந்திருக்காங்க. வழிநெடுக்க போராட்டம் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க அங்கங்க கிளர்ச்சி போராட்டம் நடத்தினவங்களாம் இருக்காங்க. பல தலைவர்களும் பங்கெடுத்திருக்காங்க, தமிழர் தலைவர்கள். இதெல்லாம் அந்த திராவிட ஊடகமும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்தும் கூட இது பொய்யா மாத்திட்டு என்ன பண்றாங்க, இல்ல பெரியார் தான் அந்த மாநாட்டையே நடத்தினது, பெரியார் தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து இன்னைக்கும் பொய் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான ஆவண புத்தகங்கள் நிறைய இருக்குது. அது என்னன்னா வரலாறு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணங்களை திருடுறது மறைக்கிறதுன்றது இது கட்டாயம் இன்ன வரைக்கும் செய்துக்கிட்டே இருக்கு திராவிடம். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஏற்கனவே பல விஷயங்கள் புரியுதுல உங்களுக்கு. நிறைய வந்து எக்மோர் ஆவண காப்பகத்துல இருந்த ஒரு பகுதி எரிஞ்சு போச்சு. ஏன் எரிஞ்சதுன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. அப்புறம் ஒரு பெரிய பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் அவர் நிறைய ஆவணங்களை வச்சுட்டு இருந்தார். இறந்த உடனே இன்னொரு திராவிட தலைவர் போயிட்டு அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இருக்கிறாரு. அது இன்ன வரைக்கும் எங்க இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் 49 67 வரைக்குமாக 2 பெரியாரும் அண்ணாவும் பேசி கொண்ட அந்த அறிக்கை போர் எங்கன்னு கேட்டால் அது கிடையாது. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா வரலாறுகளை மறைக்கிறதுல ரொம்ப முதன்மையானவர்கள் இவர்கள். 38க்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது இருக்குது இல்ல, இல்ல எங்கேயுமே இல்லை. இது இந்த படம் வந்து 64 65 தான். அதுக்கு அடுத்தது வருது, அதையும் சொல்ல வர. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா 38க்கு பிறகு இவர்கிட்ட நீதி கட்சி வந்துருது. 37 தேர்தலில் அவங்க பராசக்தி படத்துக்குள்ள வந்து நம்ம ரொம்ப தூரம் வெளியில போய் இல்ல இதை சொல்லணும். ரொம்ப தூரம் இல்லை தம்பி, இதான் வரலாறு. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. இந்த பெரியார் வந்து முன்னே இருந்தாரு, அண்ணா இருந்தாருன்னு சொல்ல அந்த கதை இருக்குல்ல, இது பொய்ன்னு நான் சொல்ல வரேன். 38க்கு பிறகு பெரியார் அப்படியே ஓடிட்டாரு. திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்ற முழக்கத்தோட வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒசோன் போல்டு மாதிரி ஓடுறாரு. அப்படியே சுத்திக்கிட்டு 56க்கு பிறகுதான் திரும்ப வந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்றாரு. அப்ப இந்த மாணவர்கள் முழக்கம் தமிழ் வாழ்க தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற அந்த விஷயம்லாம் இருக்குது இல்ல, அதுல எங்க இருந்தாரு பெரியாரு, எங்க இருந்தாரு அண்ணா, அந்த கேள்வி வருதா இல்லையா? 67க்கு பிறகுதானே அதிகாரத்துக்கு வருது அண்ணா. அதுதான் வந்து இருமொழி கொள்கைன்னு சட்டமன்றத்தில் அறிவிக்கிறத கடைசியா முடிக்கிறாங்க. அது வேற விஷயம். அப்ப இந்த வரலாற்று திரிப்பு உள்ள இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். புரியுதுல ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னா, தெலுங்கு மாணவர் அமைப்பு தெலுங்கர்கள், கேரளா அமைப்பினர் சேர்ந்தவர்கள், எல்லாரும் சேர்த்து புறநானூற்றுப்படை கேரளா, புறநானூற்றுப்படை ஆந்திரா, புறநானூற்றுப்படை மைசூர், அப்படி ஒன்றும் இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு சிறையில் இருந்ததில் ரொம்ப சீனியராக நான் பார்த்துட்டு இருக்கிறது துரை மதிவாணன். வரும்போதே வாகனத்தில் வரும்போதே உங்கள்கிட்ட நான் பேசினேன். ஒருவேளை நான் படித்ததில் இது வரைக்கும் எங்கேயும் அந்த மாதிரி இல்லை. கேரளாவிலேருந்து பங்கெடுத்துக்கிட்டதாவோ, தெலுங்குலேருந்து பங்கெடுத்துக்கிட்டதாவோ, மலையாளத்திலிருந்து பங்கெடுத்துக்கிட்டதா எதுவும் இல்லை. ஒருவேளை நான் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடுமோ அப்படின்றதுக்காக அவர்கிட்ட அடித்து கேட்டேன். இந்த மாதிரி எதனா வந்ததான்னு உங்கள் எதிர்க்க பேசும்போது அவர் சொன்னார். அப்படி எதுவும் நடந்ததா இது வரைக்கும் கிடையவே கிடையாது. இது வரலாற்று புரட்டு, வரலாற்று போய். தமிழர்கள் மட்டும் போராடினாங்க. இங்கே தான் கொத்தா மடிஞ்சாங்க. மற்ற மாநிலத்திலேருந்து வந்து இங்கே பங்கெடுக்கல, அப்படி எதுவும் கிடையவே கிடையாது. அப்போ இது சினிமாத்தனத்துக்குன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு திரைக்கதைக்கு தேவைப்படுது. திரைக்கதை வச்சுக்கோங்க. திரைக்கடத்துக்கு அது தெலுங்கு மொழியினர் உள்ள வந்து பங்கெடுத்துக்கிட்டு நாங்கள் இல்லாத இந்த போராட்டம் இல்லைன்ற மாதிரி தானே அதுக்குள்ளே வருது. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? தெலுங்கு வாடை ரொம்ப அடிச்சு ரொம்பவுமே அடிக்குது இல்லை. நம்ம அவங்கள குறை சொல்லலை. இங்கே இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பங்கெடுத்து இருக்கலாம் அந்த காலகட்டத்தில், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஆந்திராவிலேருந்து வர்றதாகவும் ஆந்திராவில் தான் முக்கியத்துவம் கொடுத்தது. இங்கே இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு கதாநாயகி தெலுங்கு அதை சொல்லுது ஒரு இடத்துல வந்து, நீங்கள் மட்டும்தான் தமிழுக்கு போராடணுமா, நான் இங்கே தான்டா பிறந்தேன், இங்கே தான் வந்தேன், என் மொழி தமிழ். இன்னைக்கு பேசிக்கிறாங்களா அறகுறை, அப்படிதான் பேசுகிறானுங்க. சரி, தமிழுக்கு உண்மையிலே போராடணும்னா இப்போ கோபாலபுரத்தில் நிற்கிறேன், நீங்கள் நிற்கல. தமிழ்னு பேசிக்கிட்டு வர சீமானு உனக்கு பகையாக தோணுது. புரியுதில்ல உங்களுக்கு? அந்த வரலாற்றை நீங்கள் ஒட்டி பார்க்கணும். அப்போ ஏன்னா மீண்டும் ஒரு கட்டபொம்மன் கதையை நீங்கள் கட்டமைக்கிறாங்க தமிழ் சமூகத்தில், இளைய தலைமுறைக்கிட்ட. இன்னைக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா அந்த விடயம்? இல்ல, இது வரைக்கும் நாங்களும் அந்த மாதிரி நான் படிச்ச வரைக்கும் எனக்கே இல்லை. எனக்கு வந்து இப்போ ஒரு பெரியவர்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசினேன், இன்னொருத்தர்கிட்டையும் நான் பேசினேன். காங்கிரஸ் கட்சியில் ஒரு மூத்த தலைவர்கிட்டையும் பேசும்போது அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு. அந்த படத்துல குண்டர்களாக காட்டப்படுவது எல்லாமே காங்கிரஸ் கதர் வேட்டிகள் தான். அதுல ஆட்சி காலத்துல காங்கிரஸ் தான். ஆளுங்கட்சி தரப்புல திமுக மாணவர்கள் அமைப்பு திமுகவிலிருந்து வந்தாங்க. மாணவர்கள்கிட்ட ஒரு நெருப்பு இருந்துகிட்டு இருந்தது. அது பற்றி எரியும் போதுதான் அதுக்குள்ள திமுகவும் எல்லாமே மாணவர்களை பெரும்பகுதி திமுகவில் இருந்தாங்க. மற்ற அமைப்பு தமிழ் அமைப்புகள் எல்லாமே இருந்தாங்க. இதுதான் நடந்தது. அப்புறம் ஒரு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு முதலாக ஒருத்தர், அவர் தான் அந்த மாணவர் போராட்டத்தை ஆதரிச்சு. தமிழ் ஆசிரியர் யார்? தமிழ் ஆசிரியர்
ஆசிரியர் கருப்பு சட்டை, என்ன சட்டை போட்டு கருப்பு சட்டை, அப்புறம் அந்த வாகு நடுவாகு. என்னன்னா இவர்கள் தான் அந்த போராட்டத்தின் பின்னணியில இருந்தாங்கன்னு காட்டுறாங்க. எனக்கு வேற ஒருத்தர் ஞாபகம் வந்தாரு. யார் ஞாபகம் வந்தது? அதுல வந்து அடிக்கடி வார்த்தைக்கு வார்த்தை தமிழாசிரியர் நீங்க எப்படி பண்ண, தமிழாசிரியர் நீங்க உங்களாலதான் நடக்குது, தமிழாசிரியர் நீங்க வந்து கடைசியா அவர் பேசுவார், கடைசியில என்னையே அப்படி பேச வச்சுட்டீங்களாடா அப்படின்லாம் கூட சொல்லுவார்ல. எனக்கு அந்த தமிழ் ஆசிரியர்னோடனே எனக்கு அந்த ஆசிரியர் ஞாபகம் தான் வருது. ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பேசுறாங்க. கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்கிறாரு. புரியுதுல்ல உங்களுக்கு? அப்ப ஆசிரியர்னு சொல்லிட்டேன், அப்புறம் கருப்பு சட்டை அப்ப நீங்க என்ன காட்டுறீங்கன்னா உங்களுடைய இயக்கமோ உங்களுடைய இதுவோ பங்கெடுத்துக்கல. அந்த காலகட்டத்தில் 65 போராட்டத்துக்கு வருவோம். ரெண்டாவது 65, 64 காட்டுறாங்கல்ல, அந்த போராட்டம் மெயினா வருது. மெயினா வரும்போது தான் அதிகமாக பொள்ளாச்சி, திருப்பூர், அப்புறம் இன்னொரு ஊர் பக்கத்துல 3 ஊர் நான் குறிச்சு வச்சிருந்தேன். அதில் பொள்ளாச்சி மட்டும்தான் அவங்க காட்டுறாங்க. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 200 பேர் 300 பேர் ஒரே கொத்து கொத்தா லாரியில் கொண்டு போய் பதிச்சாங்க. அந்த சீன்லாம் வருது. அது உண்மைதான், அது உண்மைதான். கிட்டத்தட்ட 500 பேர் இறந்துருக்கிறத அரசு தரப்புல சொல்ல வராங்க. தோராயமா 400 அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு வசதி இப்படிலாம் அன்னைக்கு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அதுக்கும் மேலே கொல்லப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வரலாற்று சம்பவம் சொல்லுது. அதை வந்து அந்த சம்பவத்தை காட்டுறாங்க. அதனுடைய முழு பின்னணி என்ன அப்படின்றத மறைக்கிறாங்க. முழுக்க வந்து முழுக்க மாணவர் போராட்டமும் இளைஞர் போராட்டமும் பங்கெடுக்குது. இதில் தெலுங்கு சமூகத்தினர் வந்து உள்ள பங்கெடுத்துக்கிட்டு அவங்க தான் கைட் பண்ணுறாங்க. வங்காளதேசத்துலேருந்து கூட வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து கூட வந்து பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. பிற மாநிலத்திலிருந்து இராணுவமும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் படையும் வந்தது. புரியுதில்ல? இங்கே பக்தோச்சலா அப்போ முதலமைச்சர் அது இருக்கும்போது தான் அந்த கலவரம்லாம் நடக்குது. அப்போ அதுக்கு பிறகு தான் 67 தேர்தல் வருது. அதனால தான் அவ்வளோ மோசமாக பெருந்தலைவர் காமராஜரே தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா அது காரணம் இந்த இந்த உயிர் பலி வெறி கோபம் எல்லாருக்கும் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்று பார்க்கணும். அந்த இவ்வளவு நடந்தது எந்த இடத்துலையாவது இது வரைக்கும் இந்த திராவிட கட்சி இன்ன வரைக்கும் நாங்கள் அதை சொல்லிட்டு வந்தோம், ஓகே நாங்கள் தான் எங்களால் தான் அப்படின்ற மாதிரி படத்தில் காட்டுறாங்க முழுக்க. அதானே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் அதுக்கு பிறகு எங்கேயாவது அந்த தியாகிகளை எங்கேயாவது தூக்கி பிடிச்சி நிறுத்தியிருக்காங்களா? கடுமையான விமர்சனம், கடுமையான போராட்டம். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மணியரசன் அவர்கள் இதை பற்றி ஒரு பெரிய இது எழுதியிருக்கிறாரு. தொடர்ச்சியான போராட்டங்கள், கோரிக்கைகள் வைத்த பிறகுதான் ஒரு சில இடங்களில் இந்த தியாகிகளுக்கு சிலை வைக்கப்பட்டது, நினைவு தூண் வைக்கப்பட்டது. இதுல இந்த திரைப்படத்துல எண்டு கார்டுல போட்டு என்னன்னு போட்டு எண்டு கார்டுல அவரை நடராசன் எல்லாமே போட்டிருக்கிறாங்கல்ல. நீ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ஒன்றுமே செய்யாதவர்களுக்கு மெரினாவில் ஒரு பெரிய நினைவு இது நீங்கள் கட்டி வச்சுக்கிறீங்க 100 கோடியில். இந்த தியாகிகளுக்கு அதே மெரினாவில் இன்னொரு 100-200 கோடியை போட்டு நீங்கள் இப்படி ஒரு பெரிய நினைவு இதை கட்டி இந்த தியாகிகளுடைய படத்தை எல்லாம் ஆந்திரா வந்தால் வச்சு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆந்திரா பிரிஞ்சு போகணுன்னு பொட்டி ஸ்ரீராமலும் உண்ணாவிரதம் நடந்து இறந்து போயிட்டாரு. இறந்ததுக்கு இங்கே பெரும் கலவரம், துப்பாக்கி சூடு, இங்கே உயிர் பலிலாம் நடந்தது. புரியல உங்களுக்கு? அந்த பொட்டி ஸ்ரீராமுலுக்கு ஆந்திராவில் மிக பிரம்மாண்டமான சிலை எங்கே பார்த்தாலும் அவ்வளோ. அவர் தான் இன்னைக்கு முதன்மையான ஒரு தலைவர். எந்த கட்சியாக இருந்தாலும் அவருக்கு மாலை போட்டு தான் தொடங்கணும். இங்கே பெரியார் மாதிரி அங்கே அவரு. புரியுதில்ல? இல்லப்பா, இங்க எந்த நிகழ்ச்சி எங்க இருந்தாலும் பார்த்து முதன்மை அவரை தானே கொண்டு வராங்க திராவிடர்கள். அதை சொல்ல வரேன். அதை போல் அங்கே ஆந்திரத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சி எந்த மொழியினாலும் அவர் தான் தியாகி, காட்ஃபாதர் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு தான் அவங்கள பார்க்குறாங்க. அப்படி நீங்கள் இங்கே உயிர் தியாகம் பண்ண தியாகிகளை எங்கன்னா கட்டமைச்சிருக்கீங்களான்னா இல்லை. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த கூட்டம் இப்படியான இந்த வரலாற்றை மறைக்கிற கூட்டம் இது தாங்கி பிடிச்சி அவங்க நடத்திக்கிட்டு வந்தாங்கன்னு படத்தில் வருதுன்னு சொல்ல வரேன். புரியுதுல உங்களுக்கு? இப்ப படத்தினுடைய சில முக்கியமான சீன் எல்லாமே டீகோட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க வந்து வரலாறு முடிச்சிட்டீங்களா? அப்பதான் நாங்க டீகோடுக்குள்ள இதை முடிஞ்சிருச்சு. நீங்க சொல்லுங்க, நான் அங்கங்க வரப்ப சொல்றேன். சரி. படம் தொடங்கும் போதே ரவிமோகனுடைய கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு சண்டை நடக்கும். சண்டையில விரல் போயிடும். விரல் போனதுக்கு அப்புறம் அதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ரவி அவங்க அம்மாவை பார்த்து சொல்லுவார், எல்லாம் உன்னால வந்தது, நீ வந்து ஒரு தமிழன் கூட படுத்து என்னை பெத்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கும் ஓடி போயிட்டான். இப்ப நீ உட்காந்து உன்னால நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எதுக்காக சொல்ல வருவாருன்னா, எதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல இவரோட உயர் அதிகாரி கேட்பாரு, என்ன இருந்தாலும் உளவுத்துறை உயர் அதிகாரி இன்டெலிஜென்ட் கேட்கிறாரு,
அப்போ முதலமைச்சர்கிட்ட சரியான ரிப்போர்ட்டை கொண்டு போயிட்டு ரவிமோகன் கொடுத்துருவாரு. ஐயா இங்க பாருங்க, நீங்க ஹிந்தியில அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு, தமிழ் பேப்பர்ல அறிவிப்பே இல்ல. வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வேலை ஹிந்தி வாய்ப்புக்கான பேப்பர்ல அறிவிப்பு இல்ல. மட்டும்தான் வந்திருக்கு, தமிழ் மொழியில வரல. அதுவும் ஹிந்தி பேப்பர்ல ஹிந்தியில தான் வந்திருக்கு. ஆமா. அப்ப தமிழ்ல வரல. இதுதான் இப்ப பிரச்சனை. இதை உங்களுக்கு யாரும் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த அதிகாரி கோவப்படுறாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்ற நீ? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொல்லும்போது கூட ஒண்ணும் சொல்றாரு. உன் உடம்புல இன்னும் 1000 தான் உன் உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுது இல்ல, அதனால நீ அப்படிதான் இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே தான் அவனுக்கு ரொம்ப அப்படியே ரவிமோகனுக்கு கோபம் வருது. அவங்க அம்மாட்ட அந்த வார்த்தையை சொல்றாப்புல. ஏன்னா அம்மா வந்து பிறமொழியாளர், ஹிந்தியா சௌராஷ்டிரமா என்னன்னு தெரியல. So இந்த இந்த படத்துல வில்லனை கூட அதாவது படத்து திரைக்கதைப்படி வில்லன் ரவிமோகன் தான். ரவிமோகன் வந்து உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுதுன்றதை இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்ப வில்லன் தமிழன் அப்படின்றத இங்க காட்ட வராங்களான்றது ஃபர்ஸ்ட் டீகோ. அதாவது தமிழர்களை வைத்து தமிழர்களை ஒழித்தார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் நடந்தது அன்னைக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் இதெல்லாம் நடந்தது, நிறைய துரோக வேலைகள் இங்கேயும் நடந்தது. ஆனா அந்த படத்துல காட்ட வர்றதுன்னா அந்த அதிகாரி தான் ஒருத்தர் வந்து பேய்த்தனமா பண்ணிட்டு இருந்தாருன்னா உண்மையிலே அப்படி கிடையாது. உண்மையிலே கிடையாது. அன்னைக்கு டெல்லியில இருந்துட்டு ஸ்பெஷல் உத்தரவு மூலமாக இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. தமிழ் அதிகாரி தான் இந்த வேலையெல்லாம் தலைமையேற்று செய்கிறார் அப்படின்ற மாதிரி தான் படத்துல காட்டுறாங்க. அது ஒரு பெரிய துரோகம். ஒரு தமிழ் அதிகாரி பண்றாரு, தமிழ்ல ஒருத்தர் போராடுறாங்க, அந்த தமிழ்ல போராடுற இளைஞர் படையில ஒரு கதாநாயகி அவர் தெலுங்கு. எனக்கும் ஒரு உரிமை இருக்கு, நான் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தேன், தெலுங்கு தான் ஆட்சி மொழி, நாளைக்கே சொன்னாலும் நான் ஏற்று போராடுவேன் அப்படின்னு ஒரு வசனம் உள்ளெல்லாம் வருது. புரியுதுல உங்களுக்கு? அப்ப நீங்க வழி எதுவும் இல்லை திணிக்கிறீங்க. இப்போ வந்து முதல் டீகோடு வந்து தமிழனை வைத்து தமிழனை எதிர்க்கிற மாதிரியான கதை. அடுத்து ரெண்டாவது ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவர் ஹீரோவை கூட சேர்த்து விடணும். அந்த இடத்துல ஹீரோயினை வந்து தெலுங்கு பொண்ணா வச்சு கிட்டத்தட்ட இந்த ஸ்ரீலீலா கேரக்டர் வந்து நீங்க இவங்க தான் டைரக்டர் சுதா கூட நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா அவங்க தன்னை வந்து உள்ள கொண்டு வராங்க. நாங்கள் தான் உங்களுக்கான வழிகாட்டி, நாங்கள் தான் உங்களுக்காக எல்லாமே பண்றோம், இந்த போராட்டத்துக்கு பக்கபலமா நின்னதே நாங்கள் தான், தெலுங்கு சமூகம் தான் சுதா கோங்கரா வந்து பதிவு செய்யறாங்க. தெலுங்கு நான் 1000 தான் தெலுங்கு எங்களோட மொழியா இருந்தாலும் தமிழுக்காக நாங்க போராடுவோம், இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்தோன்ற ஒரு நன்றிக்காகவாவது நாங்க தமிழுக்கு போராடுவோம், நாளைக்கே தெலுங்கு ஆட்சி மொழின்னா கூட ஆளா நாங்க தான் வந்து நிற்போம், அதனால நீங்க என்ன தெலுங்குன்னு ஒதுக்கிடாதீங்க அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்ப அந்த அது ஏற்கக்கூடியது, நம்ம இல்லைன்னு மறுக்கல. நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஈழ போராட்டத்துல போய் பங்கெடுத்துக்கிட்ட தெலுங்கு மொழி பேசியவர்கள் கூட இருக்கிறாங்க. அதை நம்ம மறுக்கவே கூடாது, மறுக்கல. ஆனால் அதை சொல்லி தமிழர்களுக்கு வரக்கூடிய அந்த உரிமையை தடுக்கிற அந்த போக்கு இருக்குல்ல இன்னைக்கும், அதை சொல்லி அமைச்சரவையில் முக்கியமான இடங்களை இன்னும் நீங்களே வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு நாங்கள் உங்களுக்காக செய்தோம், நாங்கள் உங்களுக்கு படத்தில் சொல்கிற வசனத்துக்கே நான் சொல்கிறேன். களத்தில் அன்றைக்கி அந்த மாதிரி 1965 அப்படி இருந்ததானா இல்லை, பிற மொழியிலிருந்து யாரும் பங்கெடுத்துக்கலன்னு துரை மதிவாணன் இன்னைக்கு வாழும் சாட்சியாக கலைஞர் கூட சிறையில் இருந்தவர் அவரே பதிவு பண்ணிக்கிறார். முன்னாடி ஒரு பேட்டியிலும் சொன்னார், இன்னைக்கு பேசும்போதும் சொல்லியிருக்கிறாரு. அப்படி பிற மொழியாளர்கள்லாம் வரலைங்க, அப்படி எதுவும் பங்கெடுத்துக்கலாம், அப்படி எதுவும் போராட்டம் நடத்தினதா கிடையாது. இங்கே நடத்தினது முழுக்க இளைஞர் படையை தமிழர்களும் கல்லூரி பள்ளி மாணவர்கள் தான் நடத்துனாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத பதிவு சொல்கிறாரு. உயிர் பலி நடக்குது, சுட்டு கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அண்ணாதுரை வந்துட்டு மாணவர்களை கூப்பிட்டு பேசுகிறாரு, மாணவ தலைவர்களை. அப்போ பார்த்தீங்கன்னா எல் கணேசன், இறந்து போன காளிமுத்து, இன்னும் நிறைய பேர் லீடர்ஸாக இருக்கிறாங்க அன்றைக்கி. அப்போ தான் எல் கணேசன் அண்ணாவை பார்த்து அண்ணா சொல்றாரு, கூப்பிட்டு இந்த போராட்டத்தை கை விட்டுடுங்க, நிலவரம் ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்றப்பதான் எல் கணேசன் சொன்னதாக ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி, எதிர்பாராத விதமாக நீ என் தலைவனாகி விட்டாய், இல்லை என்றால் உன்னை நான் சுட்டு கொண்டிருப்பேன். அன்பார்ச்சுனேட்லி யூ ஆர் மை லீடர் சொல்லுவார். அதில் otherwise I will shoot you சொல்லிட்டு ஆங்கிலத்திலே சொல்லுவார். அந்த வார்த்தை சொன்னதா பேட்டி கொடுத்திருந்தாரு, உன்னை நான் சுட்டு கொண்டு இருப்பான்னு. அதுக்கு பிறகும் இவர்கள் அடங்கல, அந்த போராட்டம் அடங்கலை. 3வது நாள் நினைக்கிறேன், 2வது நாள் நினைக்கிறேன், எழுத்து அடிகளார் அவருடைய புத்தகத்திலையும், அதுக்கு பிற்பாடு வந்து ஐயா பே மணியரசன் அவர்கள் எழுதின இன்னொரு புத்தகத்திலையும் வந்துட்டு இது இருக்குது, அறிக்கை கொடுக்குறாரு அண்ணா. அந்த போராட்டத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சிறிதும் தொடர்பில்லை. 1000 இருக்கட்டும், என்னதான் உன் ஆட்சி, என்ன உன் ஆட்சி, அப்படி ஆட்சிக்கே வரல. இதில் புரியுதில்ல உங்களுக்கு? அந்த காலகட்டத்தில் ஆட்சியை பிடிக்க போகிறதா சொல்லிங்கிறீங்க, என்ன உனக்கு அப்படி ஒரு பெரிய வெறி? உன் ரத்தம், உன் இனம், உன் மாணவர், உன்னுடைய படை, உன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், கொத்து கொத்தா கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தெல்லாம் ஒரு முடிவுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டப்போ கூட நிற்கணுமா, ரெண்டகம் செய்யணுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
அவர் வந்து ஒரு உயிர் பலி இவ்வளவு ஏற்படுது, இவ்வளவு வன்முறைகள் தேவையா அப்படின்றதுக்கு நல்ல எண்ணத்துல நடந்துச்சு, சொல்லி உயிர் பலி நடந்துச்சு. அந்த உச்சத்தை தொட்டுட்டோம், வரட்டும். இவ்வளவு உயிர் பலி, இதுக்கு மேல என்ன நடக்க போகுது? இப்போ உனக்கு என்ன கொடுத்துட்டாங்க அதால? நீங்க ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க? அன்னைக்கு உங்களுடைய கட்சியை நீங்க 65ல் இது நடக்குது. உங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அந்த வார்த்தையை தான் யதார்த்தத்துல துரை மதிவாணன் குறிப்பிடுறாரு. இப்படிதான் சொன்னார் அண்ணா அன்னைக்கு. அதனால அண்ணாவும் பெரியாரும் இதுல பங்கெடுத்துக்கிட்ட விதம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. முழுக்க மாணவர் போராட்டமா வெடிக்குது. உணர்ச்சி பொங்க இவர்கள் பேசுகிறார்கள், அரசியல் ஆக்குறாங்க. அதெல்லாம் மறுக்கல. அது ஒரு போராட்டமா வெடிச்ச உடனே கூட நிக்கணுமா இல்லையா? நிக்கல. பார்த்துட்டிங்களா? ஒன்று பெரியார் தொடக்க காலகட்டத்தில் நடந்த அந்த போராட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் நடந்த போராட்டம், இந்த போராட்டத்தை நடத்துகிற காலி பையன்க நடத்துகிறாங்க. யார் சொன்னது? பெரியார் சொல்றாரு. படத்துல பக்தவச்சலம் சொல்றாரு. அதை வந்து பக்தவச்சலத்தை சொல்றதா மாத்திருக்குது. அதான் வரலாற்று திருப்பு பேசுறது உண்மை. ஆனா பக்தவச்சலம் சொல்லல. ஈவே ராமசாமி நாயக்கர் அவருடைய விடுதலையில இருக்குது. இப்ப இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் அதை எதிர்த்து பேசுவாங்கல்ல, தெரியல எனக்கு என்னவோ காங்கிரஸ் திமுகவும் உடைக்கணும்னு இது யாரும் உள்ள இருந்து நீண்ட காலமா திமுகவுடைய ஃபண்டு உள்ள இருக்குது, வெளியிடுற பங்கு இருக்குது, புரியுதுல்ல? ஏதோ மறைமுகமாக இப்படி செய்யறாங்களா அந்த கட்சியை வந்து கலங்கப்படுத்தி காங்கிரஸ் இப்படி இப்ப இந்த எலெக்ஷன் நேரத்துல இது பேசப்படும்ல. படத்துல வில்லன் யாருன்னா மெயின் வில்லன் காங்கிரஸ் தான். பக்தவச்சலம் தான் வில்லன். புரியுதுல உங்களுக்கு? அன்னைக்கு களத்திலயும் வில்லன் காங்கிரஸ் தான், மாற்றுக்கிறதுக்கு. ஆமா. ஆனா இங்க பக்தவச்சலம் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி காட்டுறது. ஆனா இது பக்தவச்சலம் சொல்லல, பெரியார் தான் சொல்றாரு. காலி பசங்க இவங்களை துப்பாக்கின துடைக்கிறதுக்காக வச்சுட்டு இருக்கிறீங்க, 4 பேரை சுட்டு தள்ளலாம் எவன் வருவான் அப்படின்னு மட்டும் இல்லாம தன்னுடைய கழக கண்மணிகளுக்கு மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் வச்சுக்குங்க, பாக்குற இடத்துல அவனை ஊத்தி கொளுத்துங்க. புரியுதுல உங்களுக்கு? ஒருவேளை அந்த மாதிரி இவர் வந்திருந்தாருன்னா இவர் அன்னைக்கோட கொளுத்திருப்பாங்க இளைஞர்கள். சரி, உங்களுக்கு அங்கே நிறுத்துங்க. இப்ப அந்த படத்துல ரவிமோகன் கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதலமைச்சர்கிட்ட விளக்கம் சொல்லும் போது இவர் ஐபியோடைய மேலதிகாரி அவர் சொல்லுவார், சார் இது எதிர்கட்சிகளோட சதியா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க எல்லாம் அவங்களோட தூண்டுதலின் பேர்ல தான் அது நடக்குது அப்படின்னு சொல்லுவார். அன்றைக்கு எதிர்கட்சி திமுக தானே. சொல்லிட்டே இருக்கும்போது மோகன் தடுத்துக்கிட்டே இருப்பாரு, சார் அது இல்ல, அது போய் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்து வைப்பாரு. எதிர்கட்சிக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, இது வந்து மாணவர்கள் போராட்டம், முழுக்க இளைஞருடைய போராட்டம், இவர் தப்பான தகவல் தராரு இன்டெலிஜென்ட் உங்களுக்கு அப்படின்னு பிரதமர் அலுவலகத்துல சொல்றாரு. கரெக்டுங்களா? முதலமைச்சர் கிட்ட சொல்லுவாரு. பிறகு முதலமைச்சர்கிட்டையும் அதை தான் சொல்றாரு. அதை முன்னாடி அங்க ஒரு மீட்டிங் நடக்குதுல்ல, அங்கேயும் இருப்பாரு. அப்ப இது வந்து என்ன சொல்ல வராங்க? நேரு அவர்கிட்டயும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் நமக்கு ஒரு இது. இந்த உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற பேர்ல நாங்கள் தான் இதை நடத்தணும், நாங்களும் வழி நடத்தணும், நாங்களும் கூட இருந்தோம்னு பதிய வைக்கிறாங்க இந்த இளம் தலைமுறை கிட்ட. திரைப்படம்ன்றது மிகப்பெரிய அளவில் போய் ரீச் ஆகுறது. அப்ப நீங்க இருந்தீங்க, லீட் பண்ணதும் பக்கபலமா இருந்தது நாங்க தான். அதான் நமக்கு அவங்க சொல்ல வரக்கூடிய இந்த படத்தின் மூலமா சொல்ல வருது. படமாக இருந்தாலும் திரைப்படமாக இருந்தாலும் இல்ல, இன்னும் நிறைய நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து இது எதிர்கட்சி சதி இல்ல அப்படின்றத ஒரு நிறுவ முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அதுல வெற்றி பெற்றுவார். அதுக்கு அடுத்து சிவகார்த்திகேயன் செழியன் கேரக்டர் பச்சையப்பன் கல்லூரியில அந்த அப்ப வந்து நேரு ஒரு அறிவிப்பு கொடுத்திருப்பாரு. இது அதாவது இனிமேல் மற்ற மாநிலங்கள்ல ஹிந்தி பேசாத மாநிலங்களும் சரி, அவர்கள் எப்போது ஒற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது அது வரைக்குமே ஆங்கிலமும் தொடர்பு மொழியாக தொடரும், ஆங்கிலம் விரும்பும் வரைன்னு சொல்லி கூடுதலாக அவங்களுடைய மாநில மொழிகள் ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லியிருப்பாரு. அந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்ற ஒரு கலிப்புல அந்த வாத்தியாரை போய் கிண்டல் பண்ண போவாங்க. அப்ப அந்த வாத்தியார் சொல்லுவாரு, ஏப்பா நம்ம ஒரு தேச ஒற்றுமைக்காக தானேப்பா ஹிந்தி கத்துக்க சொல்றோம், நீ ஏப்பா இங்கிலீஷ் வந்து அந்நிய மொழி இல்லையாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து இங்கிலீஷ் படிச்சுன்னா இங்க மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா சுத்தலாம், உலகம் ஃபுல்லா நம்ம போய் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏற போவார் அந்த வாத்தியார். அப்போ அந்த வாசகமும் எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷ் மட்டும் வேணாம், இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்ச கார் வேணுமா அப்படின்லாம் கேட்டு வண்டியில ஏற்றி அதை கிண்டல் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்ப ஒரு பாட்டுலாம் வந்துடும். அந்த நேரத்துல எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்தார். வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரியும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மகான் சொன்னார் இல்லையா, அவருடைய நினைவு அந்த இடத்துல வந்துட்டு போச்சு. அந்த கருத்தை இப்படி திணிச்சிருக்காங்க அப்படின்றது அதுதான் வந்து. அதுவும் இல்லாம அவர் கட்டியிருக்க தலப்பா பாத்தீங்களா, அந்த ஸ்டைல் பண்டித்கள் அப்படிதானே கட்டியிருப்பாங்கல்ல. பண்டிட்கள் இல்ல, அது வேற ஒரு கோடு வேற. அது அவர்கள் தான் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்றத சொல்லி காட்டுறது ஒண்ணு.
முழுக்க முழுக்க படம் முழுக்க இது அங்கங்கே தெரிச்சுக்கிட்டே வராங்க. நாங்கள் தான் இது கூட இருக்கிறோம், நாங்கள் தான் வழி நடத்துகிறோம், நாங்கள் தான் கைட் பண்ணுறோம், நாங்கள் விட்டுறல, நாங்களும் இந்த மொழியில் எங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. இது ஒரு 50 வருஷம் கழித்து நான் சொல்ல பார்க்குறப்ப, ஒரு 25 வருஷம் கழித்து பார்த்தா இதான் மாணவன் பேசிகிட்டு இருப்பான். வரலாறு இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா என்னன்னா இதான் வரலாறுன்னு பேசிகிட்டு இருப்பான். இவர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ அவர்கள் எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா ஏன் அவங்க மாநிலத்திலையும் அப்போ அந்த மொழி தமிழுக்கு மட்டும் கிடையாது, இந்தி திணிப்புன்றது எல்லா மாநிலத்திலையும் நடக்குது. ஆந்திராவில் அப்படி எந்த பெரும் போராட்டம் நடந்து இப்படி உயிர் பலி நடந்ததா இல்லை. தெலுங்கானா இப்போ வந்தது. கர்நாடகாவில் அப்படி மைசூர் மாகாணம் அது பிரிஞ்சிருச்சு, 56லேயே பிரிஞ்சிருச்சு. கர்நாடகான்னு பிரிஞ்சிருச்சு. இது நடக்குது 65ல். அப்போவும் வந்துட்டு அங்கே பெரும் போராட்டம் நடந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி நடந்ததுன்னா இல்லை. கேரளாவும் பிரிஞ்சிருச்சு. அவங்களுக்கும் இந்தி திணிப்புன்றது இருக்கும். அவங்க கிட்ட ஒரு பெரும் போராட்டமா வெடிச்சிருந்துருக்கணும். அப்படி எதுவும் நடக்கல. இன்னைய வரைக்கும் முழுக்க தமிழ்நாட்டை விட்டு வெளியில எங்க போனாலும் ஹிந்தி எல்லாரும் பேசுவாங்க. இந்தியாவில் இல்லை, உலக அளவிலேயே ஒரு மொழிக்காக இப்படி ஒரு போராட்டம் நடந்ததா வரலாற்று சரித்திரத்தில் எங்கேயுமே கிடையாது. அதுவும் 500 பேருக்கு மேல உயிர்த்தாங்க. அந்த 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 தடம் கொஞ்சம் கூட நீக்கி இல்லை. அந்த திராவிட கட்சி இத்தனை ஆண்டுகளில் அவர்களை பற்றி ஒரு பாடம் இல்லை, அவர்களை பற்றி ஒரு ஆய்வு புத்தகம் இல்லை, அவங்கள பற்றி ஒரு நினைவு இடங்கள் இல்லை. தமிழ் தலைவர்கள் தொடர்ச்சியாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மணியரசன், தோழர் கி வெங்கட்ராமன், அது பிற்பாடு இப்போ வந்திருக்கிற சீமான், இவங்கெல்லாம் பேச தான் ஒன்று சின்னதாக அங்கங்கே காட்டுறாங்களே ஒழிய, இப்போ அதுக்கு பிறகு தான் அங்கே வந்து 2-3 சிலையை வந்து நிறுவியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடமும் இல்லை. என்னென்னா அவங்க வந்து இப்போ நேஷனல் தேசியத்தோடு இவர்கள் கை கோர்த்து கொண்டார்கள். திராவிடம் திமுக புரியுதில்லை உங்களுக்கு. இப்போ நீங்கள் பேசுனா நேஷனல் ஆன்டி நேஷனலிஸ்ட், தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இந்திய இதுக்கு நீங்கள் எதிராக இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த அரசோட கை கோத்துக்கிட்டதால நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு முதல்ல மாணவர்களை மட்டுப்படுத்துனதே திமுக தான். இனி போராடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டதும் அவங்க தான். எவ்வளோ பெரிய என்ன அழிப்பு நடந்திருக்குது. எங்கேயாவது தூக்கி அதை பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கணும்ல, ஆய்வு பண்ணி கொண்டு வந்து அது பெரிய உலகம் முழுக்க வந்து பார்க்குறவங்களுக்கு இதுதான் இந்த இனம் இப்படிப்பட்டதுடான்னு காட்டுறதுக்கு அது ஒன்று போதும் இல்லை. மெரினாவிலையோ இப்போ 2 சமாதி இருக்குல்ல, 2ஐயும் இணைஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய அருங்காட்சியகத்தை நிறுவி உயிர் தியாகம் பண்ண அவ்வளோ வரலாறு குறிப்புகளும் வச்சு அதுக்கான ஒட்டுமொத்தமாக இறந்தவங்களுக்காக ஒரு நினைவு தூணம் கூட நடுவில் வச்சுட்டு பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு ஆடிட்டோரியம் இருக்கணும், அங்கே கருத்தரங்கங்கள் நடக்கணும், தமிழ் சம்பந்தமாக பண்ணணும். இப்படி எதுவும் நடக்கவே இல்லை இத்தனை ஆண்டு காலமாக. அடுத்த போராட்டம் நடந்துச்சுன்னா அங்கே கலந்துவோம். 65ல் பிறகு எத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கு உங்களுக்கு? அது கிட்டத்தட்ட நான் 60 வருஷம் ஆயிடுச்சு. 70 வருஷம் கடந்து வந்திருக்குது. 60 வருஷமா? ஒன்றுமே இல்லையே, நீங்கள் எந்த இதுவுமே வைக்கலையே, பாடப்புத்தகத்தில் இல்லையே, பாடப்புத்தகத்தில் இளைஞர்களுக்கு இல்லையே. இப்போ இப்படிப்பட்ட படம் எடுத்திருக்கேன், படத்துல பாருங்க பல பிறமொழியாளர்கள் வந்து சேர்ந்து தமிழுக்காக போராடி இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து இப்போ காட்டக்கூடியதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து திணிக்கிறீங்க, திரும்ப ஒரு திணிப்பு. இது என்னன்னா பிற மொழியாளர்கள் நாங்களாம் உங்களுக்கு இருந்து தமிழ் போராட்டத்துக்காக சிம்பிளா ஒரு 2 வரியில சொல்றாங்க. இத்தனை நாளாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை திமுக ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருந்தது, இன்றைக்கு சுதா கொங்கரா அவர்கள் பிற மொழியாளர்கள் ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறார். அவ்வளவுதான். கரெக்டா ஒரே வரியில கதை சொல்லிட்டேன். சினிமாவுக்கு நீ வந்து சூட்டபிள் ஆகிட்டு எலிஜிபிளா தகுதி ஆகிட்டீங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒரு பெரிய சீட்டிங் வழிநெடுக்க அந்த படம் முழுக்க சீட்டிங், 420 வேலை, நிறைய முத்திரை அங்கங்கே அந்த முத்திரை பதிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முக்கியமான சீன் வர இடத்துலலாம் அவங்க வந்து அவங்க மொழியை பேசுவாங்க இந்த போராட்டத்தில். புரியுதில்ல, ஒரு காட்சி வருது எல்லாம் ஒன்றா கூடி பேசும்போது அங்கே வந்து டயலாக் ஒன்று விட்டுட்டு நீங்கள் தான் நானும் தான் அதில் இருக்கிறேன், நானும் தான் இந்த மண்ணில் இருக்கிறேன், நானும் தான் போராடுவேன் அப்படின்னு பேசக்கூடிய வசனம் வழியே வருது. தொடக்கத்தில் எடுத்த உடனே ஒருத்தர் வந்துட்டு நீலாம் அதில் கலந்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறப்ப முதல் பலியாகிறான் தான் ஒருத்தன், அவன் பிற மொழியாளன் ரயிலில் நடக்கிறப்ப நீலாம் கலந்துக்க மாட்டோன்னா அப்புறம் அவன் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் வந்துட்டு முன்ன வந்து நிற்பான், நானும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறேன், 2 பேரும் கட்டி பிடிச்சிக்குவாங்க. அவன் தான் அந்த அதிகாரிக்கு பயந்து நெருப்புலேயே உள்ளே இறங்கிடுவான். அப்போ அவங்களும் பலியானார்கள் அப்படின்னு நீ பதிவு பண்ணுற. இப்படி வழிநடுக்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு அழுத்தமாக பிற மொழியாளர்கள் குறிப்பாக வந்து இவங்க மொழியை சொல்லிக்கிறாங்க. சுதா கோங்கரா புரியுதில்ல. அடுத்து இப்போ படத்தினுடைய கிளைமேக்ஸில் மைக்கேல் ரெட்டி ஆந்திர பிரதேசத்திலிருந்து புறநானூற்று படையுடைய ஆந்திர தலைவர் வருவார். அவர் போலீஸை திசை திருப்பி நெஞ்சில் குண்டடிப்பட்டு சாவார். அதுவும் பதியப்பட்டிருக்கு. அதுவும் பதியப்பட்டிருக்குது.
மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அந்த கதாநாயகி. ம். கதாநாயகியினுடைய அப்பா வந்து ஒரு எம்பி ராவ், ராவ். பாஸ்கர் ராவ். அந்த ராவ் வீட்டுக்குள்ள இருந்து தான் பொண்ணு வந்து தகவல்களை ம். புறநானூற்று படைகளுக்கு அனுப்பி அந்த புறநானூற்று படையோட இந்த பெண் ராவ் குடும்பத்து பெண் முக்கிய போராளியாகவும் பங்காளியாகவும் பங்களிப்பாளர்களாகவும் இருந்து வேலை செய்துக்கிட்டே படத்தின் இருக்காங்க. இறுதி காட்சியில அறிவிப்பு கொடுத்துட்டு இருப்பா, வானொலி அறிவிப்பு மாதிரி ஒரு உச்சத்துல இருந்து அறிவிப்பு கொடுக்கும்போது அவருடைய அப்பா பாஸ்கர் ராவ் அம்மா இந்திரா காந்தி அம்மா பக்கத்துல நின்று இருப்பாங்க. அப்ப அவருடைய ரியாக்ஷனை பார்த்திருப்பீங்க. அந்த தன்னோட மகளுடைய குரல் கேட்டவொடனே அவர் ஒரு மாதிரி ஒரு பூரிப்பு ஏற்பட்டது. நம்ம இந்த சம்பவத்துக்கு என்னுடைய மகளுடைய பங்களிப்பு பெருசா இருக்கு. அது மகளுடைய பங்களிப்பு இல்ல, அது எங்களுடைய பங்களிப்புன்னு சொல்ற விதம் அது. புரியுதுல உங்களுக்கு? அதுக்கு ஆக்சுவலி அதனோட பேக்ரவுண்ட் சீன் என்னன்னு பார்த்தா, ஆரம்பத்துல படம் தொடங்குறதுல இந்த பொண்ணை வானொலியில பேச வைக்கிறதுக்காக அங்க இருக்கவங்களாம் முயற்சி செய்வாங்க. அந்த பொண்ணுக்கு திக்கும், மைக்கு பார்த்தா திக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்க டைலாக் சொன்னாங்க, எம்பியோட பொண்ணுன்றதுனால ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டு நம்ம உயிரம் வாங்கிட்டு இருக்கு, இது என்னைக்கு நியூஸ் படிச்சு அது எப்படிதான் அவளை சமாளிக்கிறது அப்படின்னு அப்ப புலம்பிட்டு இருப்பாங்களா. அதை கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலி அது அப்படிதான் கனெக்ட் பண்றாங்க. பட் நம்மளுடைய கண்ணுல அது எப்படி பட்டிருக்கு அப்படின்னா, இல்ல ஆக்சுவலி அப்படிதான் கனெக்ட் பண்றாங்களா, அப்படிதான் அவங்க சொல்ல வராங்க. ஆமா, புரியுதுல? நாங்கள் தான் இதுல முக்கிய பங்காளிகள். உச்சகட்டமா அது ஒரு பெரிய அறிவிப்பா வெளியே போகணும். அந்த அறிவிப்பா மக்களுக்கு போய் சேர்ற விஷயத்த வானொலி மாதிரி நம்ம அந்த டெலிகாஸ்ட் முறை நம்ம ஒன்று தனியாக பண்ண முடியும். அதுக்கான இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உயரமான இடம் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இல்லை, வானொலி நிலையத்தில் ஒர்க் பண்ணதெல்லாம் அந்த நுணுக்கத்தை, தொழில் நுணுக்கத்தை செய்ததை வச்சுக்கிட்டு பேசுது. அப்போ அவர்கள் தான் இதெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு ஒரு இடத்த கொண்டு வந்து உள்ள வைக்கிறது. அந்த ராவ் உள்ள வந்து நெஞ்சை நிமித்தி நிற்பார். இந்த போராட்டத்தில் நாங்களும் தான், எங்க பொண்ணு இருக்குது, நாங்களும் இருக்கிறோன்ற மாதிரி ஒண்ணு. இன்னொரு சில காட்சிகளை நம்ம பார்க்குறோம். சில இடத்துல வந்துட்டு முக்கியமா கதாபாத்திரம், அந்த அவன் பேரு செழியன் வந்துட்டு ஐபி அதிகாரி கட்டி போட்டு கொடூரமாக சித்திரவதை பண்ணி நகத்தெல்லாம் புடிஞ்சிட்டு இருக்கிறப்ப, அப்ப அங்க இருக்கக்கூடிய அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கடைசியா வந்து நானும் தமிழன் தான்டா கட்டி கொடுத்துட்டு கையை அறுத்து விட்டுட்டு, நீ என்னை குத்திட்டு தப்பிச்சு போயிடுறாம முக்கிய, நீ எனக்கு ஒண்ணு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா சந்தேகத்தோட பாப்பான். நம்பாத, நானும் தமிழன் தான், நீ குத்திட்டு போ, வேணும் நீ போராட்டத்துக்கு அப்படின்னுவோம். அதே மாதிரி அவனை குத்தி போட்டு போயிடுறான். அப்புறம் வராரு ரவி மோகன், வராரு ஐபி அதிகாரி. வந்தோடனே தெரியும், இந்த மெத்தட்லாம் தெரியல, இது வந்து நீ நாடகம் ஆடி இருக்கிற, தப்ப விட்டுட்டு அவனை சொல்லிட்டு சுட்டு கொண்டுடுறான் அவனு, அந்த அதிகாரியவே, அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரி. இதெல்லாம் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் மறைமுகமாக நிறைய நடந்திருக்குது. ஆசிரியர்களும் காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களும் அரசு அதிகாரிகளும் மாணவர் போராட்டத்துக்கு மறைமுகமாக நிறைய உதவி இருக்கிறாங்க. அதுல வர ஒரு சீன் தான் அந்த சீன். அது காவல்துறையில அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. இதுல இன்னொருத்தர் ஒரு முன்னாள் முதலமைச்சரை கொச்சைப்படுத்தி இருக்கிறாங்களா இல்ல உண்மையான்றது எனக்கு தெரியல. நான் வந்து இப்ப இந்த காணொலி மூலியமா சொல்றேன். ஒருவேளை இது பொய் அப்படின்னா யாராவது சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு ஹிந்தி கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு மலை உச்சியில உட்காந்து கத்துக் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு ஹிந்தி பண்டித் வருவாரு. ஹிந்தி பண்டித்து யாருக்கிட்டடா ஹிந்தி கத்துன்னு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு, இதே போலதான் ராஜாஜி காந்தி மகள் கிட்ட ஹிந்தி கத்துக்கிறதுக்காக வந்தாரு, ஒரு வார்த்தை கூட இன்னைய வரைக்கும் ஒரு வார்த்தை கூட இந்தியா அவர் கத்துக்கவே இல்லை, ராஜாஜி கடைசி வரைக்கும் ஹிந்தி கத்துக்கவே இல்லை. அப்படி என்னதான் பண்ணாருன்னு கேட்கும்போது, காந்தி மகளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இல்ல, சம்மந்தி ஆயிட்டாரு, அது வேற விஷயம். இவங்க ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேரக்டர் அப்படிதான் கல்யாணம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அதை சொல்ல வராங்க. இப்படி அந்த இடத்துல வந்து அதை சொல்லி பதிவு பண்றாங்க. இப்படி காந்திக்கும் ராஜாஜிக்கும் மொழி முக்கியத்துவம் கொடுக்கல, லவ் பண்ணி கட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து ஹிந்தி கத்துக்க வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீ அந்த மாதிரி ஆக போறியா அப்படின்றத சொல்ல நக்கலா அந்த மாதிரி விஷயங்கள் படம் முழுக்க இந்த மாதிரி அங்கங்க. பொதுவா இது என்னன்னா, ஒரே வார்த்தை நீ சொன்னீங்கல்ல, ஒரே லைன், என்ன லைன்? இத்தனை நாளாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை திமுக ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருந்தது. தற்பொழுது பிறமொழியாளர்கள் ஸ்டிக்கரை சுதா கங்கரா ஒட்டி இருக்கிறார். அதுதான், அது சுதா கங்கரான்றது என்ன மொழி, அவர் யாரு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அவங்க பதிய வைக்கிறாங்க. இதே ஒரு திரைப்படத்தை வந்து நாம தமிழ் சமூகத்திலேருந்து எடுத்து இப்படி வெளியே கொண்டு வந்திருந்தோம்னாக்கா, வீரியமாக அதை தடுத்து சென்சார் போர்டு மூலமாக ஏதாவது செய்து, அதையும் மீறி வந்ததுன்னா தேட்டர் இல்லாமல் செய்து அது ஒரு நாளாந்தர படமாக முடக்கி இருப்பாங்க. ஆனால் இதுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளோடு சேர்த்து வெளியில் பிரமாதமாக கொண்டு வந்து காட்டுறாங்க. சுருக்கமாக சொல்ல வந்த நீங்க ஒரு லைன், முன்னாடி திமுக ஒட்டிக்கிட்டு இருந்த ஸ்டிக்கர் இப்போ வந்து இவங்க ஒட்டுறாங்க, பிற மொழியாளர்கள் ஒட்டுறாங்க, எல்லா மொழியினரும் சேர்ந்து இதில் போராடணும் தான் சொல்கிறாங்க, வரலாற்றை திரிக்கிறாங்க. அது ஒன்று. அடுத்தது இன்னொரு விஷயம்னாக்கா, காங்கிரஸ் இவ்வளோ கயமத்தனம் செய்ததா, அதான் மெயின். இவ்வளவு பெரிய ரத்த வெறி பிடிச்சு அலைஞ்சதா காங்கிரஸ், காலிகளாக இருந்ததா? இப்ப பாக்கும்போது பக்தவச்சலம் இவ்வளவு மோசமானவரா?
அதான் சொல்றேன். காளிகளாக இருந்தாரா? பக்தவச்சலம் இவ்வளோ மோசமானவரா? பக்தவச்சலம் தனி மனிதர் குறியீடு கூட வேணாம். காங்கிரஸ் இவ்வளோ பொறுக்கித்தனம் பண்ணிச்சா? குண்டர்தனம், ரவுடித்தனம் எல்லாம் பண்ணதா? ஏன்னா அடிக்கிறதுல எல்லாமே கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல எல்லாருமே வந்து அடிக்கிறது வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, கதர் வேஷ்டி கதர் கொடியோட சட்டை, தான் வருவாங்க. பாட்டில்லாம் வீசுறாங்க, நிறைய பேர் அடிச்சு கொள்றாங்க, காவல்துறையோட சேர்ந்து கொலை பண்றாங்க, நிறைய நடக்குது. இவ்வளவும் காங்கிரஸ் செய்ததா என்பது இந்த 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக இப்படி ஒரு படத்தை உள்ள கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இன்டெலிஜென்ட் சார் எங்களுக்கு காங்கிரஸ் வேணாம் சார் அப்படின்னு சொல்றது தான் இந்த அப்படின்னு படம். சொல்ல வராங்களா? நீங்களா போயிருங்க, நீங்களா போயிடுங்க, இந்த படத்தை பாருங்க, பார்த்துட்டு நீங்களா போங்க, நடுத்தல் இருங்க. ஆனா உங்களை எங்க இந்த மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க உங்களை புறக்கணிச்சிருவாங்க. அதுக்கு தான் இந்த படம்னு சொல்ல வராங்களா? ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா இப்போ இதில் இன்டெலிஜென்ட்லாம் இருக்குது. இப்படியான ஒரு படங்கள் அப்படின்றப்ப அது தொடக்கத்திலே தடுப்பாங்க. இந்த கவர்மெண்ட் திமுகவுக்கு பெரிய பாதிப்புன்றப்ப கட்டாயம் தடுத்திருப்பாங்க. அந்த குடும்பத்திலே ஒரு வாரிசு இன்பன் உதயநிதி தான் இந்த வெளியீடு. கரெக்டா? அப்போ நோக்கம் என்னன்னா, நீ தனியா போனாலும் சரி, நீ அவங்க கட்சிக்கு போனாலும், நீ ஆக போற இனிமேல் இன்னும் அது என்ன சொல்றது, ஒரு பொண்ணு சீரழிச்ச பொண்ணு எங்க இருந்தா பரவாயில்ல போ தொலைட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த காலத்துல. நான் இன்னைக்கு அதை சொல்ல வரல, அது ஒரு மூடத்தனமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நீ எங்களை விட்டு போறதுன்னு போற, எங்க போனாலும் நாசமா, அது ஒன்றும் எவனும் சீண்ட மாட்டான், இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்து நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதான் அர்த்தம். காங்கிரஸ் நீங்க அப்படித்தானே சித்தரிக்கீங்க. இந்த படத்தினுடைய ஹீரோ தமிழுக்காக போராடுபவர், இந்த படத்தினுடைய வில்லன் போராடுபவர்களை எதிர்ப்பவர். அப்ப அந்த காலகட்டத்தில் யார் போராடினா யார் எதிர்த்தா? அதான் வில்லன் வந்து காங்கிரஸ். இருக்கிற காங்கிரஸ்காரங்கெல்லாம் உப்பு மிளகாய் எல்லாம் போட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்தீங்கன்னா படத்தை ஒரு முறை பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க. நீங்க வந்து ஒரு படம் பின்னாடி எடுங்க, இல்லை கதையை பேசுங்க. திமுக அவ்வளோ துரோகம் பண்ணதுன்னு நீங்களும் பேசுங்க. நாங்கள் 2 பேர் சொல்றது கேட்டு காலில் ஆட்டி கை தட்டின்னு இழிச்சு மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? கரெக்ட். இதுல இன்னும் வந்து முக்கியமான ஒரு காட்சியை நம்ம தவிர்த்து விட்டுட்டு போறோம்னு நினைக்கிறேன். இதுல ரவிமோகன் அவர் போயிட்டு எல்லாரையும் அந்த அச்சகத்துல இருக்கவங்க எல்லாம் கைது செய்வாங்க. அப்போ ஒரு நாளிதழ் அச்சகத்துக்கு போவாங்க. சுடர் இழையா அந்த நாளிதழ் பேர். அந்த இடத்துல ஒரு கேரக்டர் வருவாரு, கைது பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு சில வசனங்கள்லாம் பேசுவார். கைது பண்ணிட்டு போகும்போது அந்த ரவிமோகன் சொல்லுவாரு, இவரை கைது பண்ண விஷயம் வெளியில பிரஸுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, இது வந்து ஆவணங்கள்லே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஏன் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா, அது யார சொல்றன்றத வெளிப்படையா பேசுறோமே. ஒரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் அந்த கேரக்டர். அதுல சோமசுந்தரம் அவர்கள் மிகச் சிறப்பாக அந்த கேரக்டர் நடிச்சிருந்தார். அவரை தான் கைது பண்ணிட்டு போறாங்க. இவரை கைது செய்து ஆவணங்கள் எங்கேயுமே இருக்கக்கூடாது, வரலாற்றுல இவர் பேர் வந்து வரக்கூடாதுன்றத ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இவர் நடத்தின பத்திரிகை மூலியமாக இவர் உதவி செய்துட்டு இருந்தார். அப்ப இவரை கைது செய்திருந்தாங்க, அதை வெளி உலகத்துக்கு தெரியாம பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு வரலாற்றுல இப்ப பதிவு பண்றாங்க. ஒண்ணு. இன்னொன்னு சொல்றாரு அவரு, இங்க மட்டும்தான் அச்சாகுதுன்னு இல்ல, 13 இடத்துல அச்சாகிட்டு இருக்குது, இங்க மட்டும்தான் நீங்க தடுக்க முடியும், மற்ற இடத்துல தடுக்க முடியாதுன்னு உடனே ஒரு வயர்லெஸ்ல சொல்றாரு, சென்னை முழுக்க கரண்ட் கட் ஆகுது, பார்த்துருப்பீங்க. அப்புறம் நீங்க என்னதான் பண்ணாலும் சூரியன் உதயம் போது முரசு ஒலிக்கும்னு ஒரு வார்த்தை வசனம் வருது. புரியுது யார சொல்ல வராங்க? முரசு ஒலிக்கும், சூரியன் உதயமாகும் போது முரசு ஒலிக்கும். புரியுதுல உங்களுக்கு? அப்ப இவங்க சுத்தி எங்க வந்து நிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த கோஷ்டிக்கு ஒரு பயங்கரமான வெளிப்படையான குறியீடு. இது முழுக்க துரோகம் பண்ணி முதுகுல குத்தின ஒரு கூட்டம் இப்படி கொண்டு வந்து ஒரு தப்பா கொண்டு வந்து படைப்பா வெளியில வச்சு இப்படி செய்யணுன்ற நோக்கம் ஏன் அப்படின்றத எல்லாரும் யோசிக்கணும், விவாதிக்கணும். நம்ம திரைப்படத்தை பொதுவாக நம்ம விமர்சனம் பண்ணதில்லை, இது வரைக்கும் பண்ணதில்லை. இது இப்படியாக திரிக்கப்படுகிறது. தமிழ் சமூகம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்றது தான் இதில் நம்ம பதிவு பண்ணுறோம். திரும்ப நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம், பேசுவோம். பராசக்தி படம் இந்திய எதிர்ப்புக்கான படம் என்று சொல்லப்பட்டாலும் அது 420 ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட படம். ஒரே வார்த்தையில் அவ்வளோதான். நன்றி, வணக்கம். ஜனநாயகன் படத்தில் சந்திப்போம். ஏன்னா ஒரு படம் என்னை கூட்டின்னு போய்டு போல இருக்கு. சார் ரெடினா சொல்லுங்க சார், ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? நான் ரெடி. ரோலிங். சார் ரோலிங் ஆயிட்டு இருக்கு, ஆரம்பிக்கலாம் சார்.